ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ தான். ஸோ உங்களோட ஆஃபேலி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ எல்லாரும் ஓரளவுக்கு படிச்சிட்டியா? ஸோ நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டருமே இந்த ஆஃபேலி எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஸோ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம், படிக்காம நிறையா இருக்கே. ஸோ அப்படியெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து பார்க்கலாம். ஸோ எந்தெந்த சாப்டர்ல எந்தெந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க, 3 மார்க்ல எது கேட்டிருக்காங்க, 2 மார்க்ல எது கேட்டிருக்காங்க, 5 மார்க்ல எது கேட்டிருக்காங்க, ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதற்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது, சரியா? நம்ம இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதையும் பாருங்க, இந்த வீடியோவும் பாருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் பேப்பரும் நான் சால்வ் பண்ணுவேன், அந்த வீடியோவை பாருங்க. ஸோ இந்த 3 வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா கொஸ்டினும் என் கூட சேர்ந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணும் போதும் அதோட பேசிக் கான்செப்டை நம்ம கவர் பண்ணுறதுனால அந்த கான்செப்டில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரியா? ஸோ அந்த எக்ஸசைஸில் இருக்கிற மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நீ ட்ரை பண்ணிடுவேன். அப்படி அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உன் மைண்டில் இருக்கு, சரியா? ஸோ அந்த கான்செப்ட்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீ ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த கடந்த இருக்கிற 3 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால உனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, சில ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வரும், சில ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அந்த கான்செப்ட்கெல்லாம் நீ அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்ப, சரியா? சில கொஸ்டின் நம்ம படிக்காதது வந்திருக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது நீ அந்த கான்செப்டும் முக்கியங்கிறது அதை எடுத்துட்டு நீ படிப்ப, சரியா? ஸோ அந்த செகண்ட் பாயிண்ட் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது, நீ எல்லாமே படிச்சிட்டியா? ஏதாவது உனக்கு வீக் பாயிண்ட் இருக்கா? இல்லை நான் ஏதாவது கால்குலேஷன்ல மிஸ்டேக் பண்ணுறேனா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும் போது உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த 3 விஷயத்துக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுறோம், சரியா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாமா? நான் வந்து எந்த ஒரு சாய்ஸும் விடாமல் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணணும் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எல்லாருமே உங்களுடைய பெண்ணையும் நோட்டையும் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினும் நான் டிஸ்பிளே பண்ணும் போது நீயும் அதை திங்க் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும், சரியா? உனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா வீடியோ தயவு செஞ்சு பாஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். சரி, இல்லை எனக்கு ஒரு ஐடியா இல்லை, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிற கேஸில் நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணலாம், சரியா? உங்களுக்கு வந்து ஆன்சரும் நான் சொல்லிக் கொடுனா வந்து இங்கே போட்டிருக்கிற ஆன்சரும் சேமாக இருக்கான்னு ஃபைனலாக செக் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், சரியா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாமா? யா. ஸோ இயர் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 மார்க் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம், சரியா? 2 மார்க் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூக்கு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஒரு செட்டு. இதை நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, n ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி, சரியா? ஸோ இதோட மீனிங் என்ன? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தானே இப்படி போட்டா. ஸோ அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நார்மலாகவே n ஆஃப் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பியோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஏ கார்ட்டீசியன் பியோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் ஏ இன்டூ n ஆஃப் பியா. ஸோ அதே ஐடியா தான் இந்த 3 செட்டுக்கு இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஆகும்? அப்போ n ஆஃப் ஏ யூனியன் பி இன்டூ n ஆஃப், இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிடையாது, இது மல்டிப்ளிகேஷன், சரியா? ஸோ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டூ n ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி, சரியா? ஸோ வாட் இட் இஸ் அப்படிங்கிறது நம்ம எழுதிடலாம். ஸோ வாட் இஸ் n ஆஃப் ஏ யூனியன் பி? அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன, ஏ வாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செட்டில் எழுதிடலாம். ஸோ வாட் இஸ் ஏ யூனியன் பி? ஸோ அப்போ ஏ செட்டையும் பி செட்டையும் நம்ம யூனியன் பண்ணுவோமா? ஸோ இங்கே அழகாக நீங்கள் யூனியன் பண்ணிடுவீங்களா? 1 2 3 4 5 6. ஸோ அப்போ இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன வந்துடும்?
So that is equal to 6 ன்னு வருமா? Yes. n of a intersection b என்ன? a-லயும் b-லயும் காமனா இருக்கிற எலிமெண்ட் என்னது? 3 and 4. So அப்ப n of a intersection b யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2. சரியா? So what about symmetric difference? a symmetric difference b யோட வேல்யூ என்ன வரும்? ஆக்சுவலி இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? So n of a symmetric difference b யோட வேல்யூ என்னது? n of a union b minus n of a intersection b. இப்போ asymmetric difference ஓட ஃபார்முலா டக்குன்னு மறந்துருச்சுனா, ஸோ asymmetric differenceனா என்ன நான் இங்க வரையறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஒரு 2 செட் இருக்கு சரியா? ஸோ இப்போ asymmetric difference b யோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ கலர் பண்ற இடம் தான் asymmetric difference b சரியா? ஓகே, ஸோ அப்போ asymmetric difference b அப்படிங்கிறது என்னன்னா, a யூனியன் b ல இருந்து அந்த செட்ல இருந்து நான் எதை மைனஸ் பண்ணி எடுக்கணும்? a இன்டர்செக்ஷன் b மைனஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் asymmetric difference b. இதை இப்படியும் நம்ம சொல்லலாம், இல்லை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். என்ன? asymmetric difference b a மட்டும் இல்லைன்னா b மட்டும், அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? யூனியன் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ a மட்டுங்கிறது என்னது? a dash a மட்டும்னா what it is? a minus bன்னு சொல்லலாமா? யூனியன். ஸோ பில இருந்து a மைனஸ் பண்ணிடணும் சரியா? அப்போ a மட்டும் b மட்டும் அது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்றோம் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? asymmetric difference b கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா? ஸோ இந்த கான்செப்டும் உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஃபைன். ஸோ இப்போ 6 மைனஸ் 2 பண்ணும் இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? தட் இஸ் 4. 6 minus 2 4 அப்படின்னா, ஸோ வாட் இஸ் மை n? ஸோ இந்த வேல்யூஸ்ல தானே இதுல தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இதை தான் நான் என்னென்னு எடுத்துக்க போறேன்? 1. ஸோ நமக்கு வேணுங்கிறது என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு substituting the values we get n of a union b cross a intersection b cross asymmetric difference b is equal to என்ன வரும்? 6 into 2 into 4 ன்னு வருமா? 6 2s are என்னது? 12 12 4s are 48 so your answer will be 48. so இப்படிதான் நீங்க இந்த 2 மார்க்க சால்வ் பண்ணுவீங்க சரியா? so next 2 மார்க் போயிடலாமா? yes. if a and b are two roots of the equation, a b இந்த ஈக்குவேஷனோட ரெண்டு ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. so find the value of this thing. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரி? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, x ஸ்கொயர் மைனஸ் px பிளஸ் q இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கொடுத்திருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதுல இருந்து சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b. ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். மைனஸ் b பை a தானே? bங்கிறது இங்க என்னது? p. மைனஸ் ஆஃப் மைனஸ் p. bங்கிறது என்னது இங்க? மைனஸ் p. மைனஸ் ஆஃப் மைனஸ் p டிவைடட் பை 1 which is equal to p. So அப்ப a plus b is equal to p ன்னு கிடைச்சிருச்சு. What about product of zeros? Product of roots எப்படி எழுதுவீங்க? is equal to a into b. That is equal to q மட்டும் வருமா? q by 1 c by a தானே? ஸோ இங்க c இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? q இருக்கு. ஸோ முன்னாடி என்ன? b இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் p இருந்துச்சு. ஸோ அதனால மைனஸ் b by 2 அப்படிங்கிற இடத்துல, சாரி மைனஸ் b by a அப்படிங்கிற இடத்துல, so you will be getting minus of minus p that is equal to p ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு இங்க இருந்து என்ன கிடைச்சிருச்சு? a plus b யோட வேல்யூ p னும் a into b யோட வேல்யூ q னும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? to find என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க 1 divided by a plus 1 divided by b. ஸோ அப்போ என்ன வந்துடும் இங்க? ஸோ இதை நம்ம காமன் டினாமினேட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா what it becomes? b plus a divided by a into b ன்னு வருமா? b plus a a plus b ன்னு எழுதிக்கலாம், no issues. ஸோ ஆல்ரெடி a plus b யோட வேல்யூ என்ன எடுத்திருக்கேன்? p by q. ஸோ your answer is going to be p by q ன்னு சொல்லி வரும் சரியா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் they ask you to find it சரியா?
ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். ஸோ இங்க நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா ஸோ சீக்கன் தீட்டாவா இருக்கட்டும், டான் தீட்டாவா இருக்கட்டும், சைன் தீட்டாவா இருக்கட்டும், கொசெக்கன் தீட்டாவா இருக்கட்டும், இது எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனும் வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு சர்டன் இன்டர்வலுக்கு அப்புறம் மறுபடியும் சேம் வேல்யூஸே வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்க சீக்கன் தீட்டா வந்து -2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தீட்டாக்கு தான் இது -2 இருக்குமான்னு கிட்ட கிடையாது. ஸோ இது பீரியாடிக் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால நிறைய இடத்துல இது வந்து -2 வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னது ஜென்ரல் சொல்யூஷன். பிரின்சிபல் சொல்யூஷன்னா வேற ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ பிரின்சிபல் சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்க புக்ல மறக்காம பாத்துருங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஜென்ரல் சொல்யூஷன் பண்ண போறோம். ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே ஸோ உங்களுக்கு சில 3 ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த 3 ஐடியாஸுமே உங்க புக்ல இருக்கு. சரியா? ஸோ சைனுக்கும் காஸுக்கும் டேனுக்கும் மட்டும் நீங்க படிச்சா போதும். சீக்கண்டா இருக்கட்டும், கொசிக்கண்டா இருக்கட்டும், காட்டா இருக்கட்டும், அதை கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கணும், சைன் காஸ் டேன்ல மாத்தி தென் அந்த ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஸோ இப்போ நான் உங்களுக்கான ஐடியாஸ் அந்த 3த்துக்குமே ஜென்ரலா நம்ம என்ன ஃபார்முலா ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதை நான் இங்க எழுதி போட்டுறேன். சரியா? ஸோ அதை நீ நோட் பண்ணி வச்சுக்கோ, உன் புக்கை ரெஃபரன்ஸா வச்சு நீ படிச்சிடணும். சரியா? ஜென்ரல் சொல்யூஷன் இப்போ சைன் தீட்டா. ஸோ உனக்கு எல்லா தீட்டா வேல்யூஸுமே தெரியாது, தெரிய கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவே சைன் வந்து இப்போ 1/2ன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸோ 1/2 எப்போ வரும், 30 டிகிரியில வரும். ஸோ அப்போ அந்த 30 டிகிரி ஒரு ஆங்கிள் தான் உனக்கு தெரியும். அந்த ஒரு ஆங்கிளை வச்சு நீ எப்படி மற்ற ஆங்கிள்ஸை கண்டுபிடிப்ப அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அந்த ஒரு ஆங்கிளை நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கொடுக்குறாங்கன்னா ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட்ல அது 1/2 இருக்கிறது என்னன்னு தெரியும். தட் இஸ் 30 டிகிரி இல்லையா? ஸோ அதுதான் இங்க ஆல்ஃபாவா இருக்கு. சரியா? ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த தீட்டாவை நீங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு n பை பிளஸ் -1 to the power n ஆல்ஃபா. சரியா? இப்படிதான் வரப்போகுது. ஓகே. So n belongs to integer. சரியா? So இது வந்து first சைனுக்கு. செகண்ட் cos theta is equal to cos alpha இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்னன்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n பை பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். சரியா? ஸோ இதுலயுமே n வந்து என்ன பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, எஸ். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்னன்னா tan theta is equal to tan alpha. ஸோ அப்போ theta is equal to n பை plus alpha வரும். சரியா? So n belongs to yes integer. So இதுதான் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன்ல படிக்க வேண்டிய 3 கண்டிஷன். இங்க சீக்கன் தீட்டான்னு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சீக்கன் தீட்டாவை let me erase this. சீக்கன் தீட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், காஸ் தீட்டாவை மாத்திக்கலாம் ரெசிப்ரோக்கல் பண்ணி இல்லையா? சீக்கன் தீட்டா is equal to 1/2. So அப்போ cos theta is equal to -1/2 இல்லையா? So அப்போ cos theta is equal to minus இங்க என்ன வரும் 1/2க்கு பதிலா நீங்க -1/2 வந்து cosல எப்போ வரும், cos 60 டிகிரி தானே 1/2 இல்லையா? cos 60 டிகிரி தான் நமக்கு என்னன்னு வரும் 1/2ன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ cos of π/3ன்னு நீங்க எழுதிடணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ அப்போ எப்பவுமே what cos of pi minus theta இருக்கு அப்படின்னா ஸோ நார்மலாவே பிரின்சிபல் டொமைன் வெயிட் அ மினிட் டொமைன் வச்சுக்கலாம். சரியா? டொமைன் ஆஃப் cos theta காஸை பொறுத்த வரைக்கும் அதோட பிரின்சிபல் டொமைன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,π தான் இருக்கும். சரியா? ஸோ தீட்டாவோட வேல்யூ பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா டொமைனா அது எடுக்கிற வேல்யூ இல்லையா? ஸோ அது வந்து 0ல இருந்து பைக்குள்ள தான் இருக்கும். இந்த வேரியன்ட்ல -1ல இருந்து 1க்குள்ள கொடுத்துரும். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது எப்போ நீங்க காஸ் ஆஃப் தீட்டா பார்த்தாலுமே தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஆஃப் தீட்டா எங்க பார்த்தாலுமே அதை நீங்க எப்படி எழுதிக்கணும், காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கணும். இதுவே சைன்னு பாக்குறீங்க, சைன் தீட்டா அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா
ஸோ சைன் தீட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி எழுதுவீங்க? ஸோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. ஸோ ஏன் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ் சைன் தீட்டா. காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த ரெண்டு குவாட்ரண்ட் தான் இதோட பிரின்சிபல் வேல்யூவா, பிரின்சிபல் டொமைனா இருக்கிறனால திஸ் திங். சைனோட பிரின்சிபல் டொமைன் என்ன? சைன் தீட்டாவோட பிரின்சிபல் டொமைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ மைனஸ் பை பை டூல இருந்து பை பை டூ. சரியா? ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே நீங்க என்ன வச்சுக்கணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் சொல்லும் போதே நான் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டக்குன்னு ஒரு குட்டி ரீகால் தான். ஸோ நீங்க என்ன பண்ணிடணும்? உங்க புக்கை டக்கு டக்குன்னு எடுத்து ரெஃபர் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதுன்னு இருக்கு. ஸோ அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரி காஸ் ஆஃப் இங்க மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கு. அப்ப நம்ம எழுதிக்கலாம் காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா தட் இஸ் பை பை த்ரீ. ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் ஆஃப் பை மைனஸ்னா தட் இஸ் நத்திங் பட் 2π by 3ன்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ இதுதான் ஆல்ஃபா. ஸோ அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபாவா இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம இங்க என்ன பார்த்தோம்? 2nπ plus or minus 2π by 3. So this is going to be your answer. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த குட்டி குட்டி டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதெல்லாமே நீங்க என்ன பண்ணிடணும்? திருப்பி பார்த்து படிச்சிடணும். சரியா? சரி வாங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கிளப் இருக்கு. அந்த கிளப்ல மொத்தம் எத்தனை பேர் வேணுமாமா? எத்தனை பேர் இருக்காங்க? ஆக்சுவலி 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரியா? ஸோ அதுல கேர்ள்ஸும் இருக்காங்க, பாய்ஸும் இருக்காங்க. ஸோ அப்போ கேர்ள்ஸோட கவுண்ட் என்னன்னு பாருங்க, பாய்ஸோட கவுண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அப்போ என்னது கேர்ள்ஸோட கவுண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 8 ஆர் கேர்ள்ஸ். 8 பேர் கேர்ள்ஸா இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ 8 கேர்ள்ஸா இருந்துச்சுன்னா 7 பாய்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஃபைன். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம டோட்டலா எவ்வளோ மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணணும்? we want to select wait 6 members to be selected இல்லையா? ஸோ அதை எழுதிக்கோங்க 6 members to be selected. ஸோ அதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? half of them வந்து எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்களா? இல்ல இல்லையா? ஃபைன். 6 of the members are to be selected for the competition and half of them should be girls. So half of them should be girls. Half of them should be girls. அப்போ half of them na எவ்வளவு? girls. Number of girls என்ன வரும்? 3 girls. இல்லையா? So how many ways of the selections are possible? So எவ்வளவு waysல இந்த selections வந்து possible இருக்கும் அப்படிங்கிறதா question. So மொத்த 8 அப்போ number of ways of selecting half of them should be girls. Number of ways of selecting yes, 3 girls and 3 boys. சரியா? ஸோ அப்போ எதுல எவ்வளோ அப்போ செலக்டிங்னால ஸோ மொத்தம் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 8 கேர்ள்ஸ். 8 கேர்ள்ஸ்ல இருந்து 3 பேர்த்த செலக்ட் பண்றோம். ஸோ அப்போ 8C3ன்னு வருமா? ஸோ அதே மாதிரி அந்த காம்பினேஷனோட எதுவும் நடக்குது, பாய்ஸும் 3 பேர் செலக்ட் பண்றோம் இல்லையா? ஸோ மொத்தம் 6 பேர் வேணும் இல்லையா? ஸோ அப்போ 7C3. ஸோ இங்க 3ன்னு இருக்கிறதுனால 8ல இருந்து மொத்தம் ஃபேக்டோரியல்ல 3 டேர்ம்ஸ் எழுதுனா போதும். ஸோ அப்போ 8 இன்டூ 7 இன்டூ 6 இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி 3 இன்டூ 2 இன்டூ 1ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? எஸ். இன்டூ 7 இன்டூ 6 into 5 divided by 3 into 2 into 1. 3 2s are 6, 6 6 cancel. 3 2s are 6, 6 6 cancel. So inge 56 into 35. So which is equal to 56 into 35 பண்ணிடுவோமா? 56 into 35. சரியா?
So 5 6 are 35, sorry 30, 3 28. So it's plus 18, 1, 15, 16, 0, 6, 1, 9, 1. So 1960 waysல அவங்க என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். இந்த செலெக்ஷன்ஸ் கேன் பி டன். சரியா? இந்த கொஸ்டின் ஈஸியா தானே இருக்கு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாமா? இங்க பாருங்க. ஸோ 1 plus x to the power 2/3. ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. இப்போ பவர் எப்படி இருக்கு, ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ பைனாமியலை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த 1 plus x to the power n. ஸோ இஃப் n வந்து ஃப்ராக்ஷனா இருக்கும்போது, இஃப் n அப்படிங்கிறது இஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஸோ என்ன சொல்லிடலாம், the sequence, the series, sorry, it's not series, it's not sequence, it is series. Series is convergent, converge ஆகும் if x அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் x வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது தான். சரியா? ஸோ இந்த ஐடியா வந்து என்னது, உண்மை. ஸோ இங்கேயுமே x என்னன்னு கொடுத்துட்டாங்க, லெஸ் தென் 1 தான் கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ராக்ஷனாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபார்முலா என்ன ஆக்சுவலி, ஸோ 1 plus x to the power n ஓட ஃபார்முலா எழுதிட்டு அதுல நம்ம இங்க என்ன பண்ணிக்க போறோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இங்க என்ன வரும், 1 plus n into இங்க c நீங்க போட்டுறாதீங்க. ஆக்சுவலி c அப்படிங்கிறது NCRனா n நேச்சுரல் நம்பரா இருக்கணும், r நேச்சுரல் நம்பரா இருக்கணும். ஸோ அப்படி இல்லை இல்லையா, சாரி நாட் நேச்சுரல் நம்பர், ஆக்சுவலி ஓல்ட் நம்பரா கூட இருக்கலாம், ஏன்னா r 0வா கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ எனிவே அது வந்து என்னவா இருக்கணும், ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸா தான் இருக்கணும். ஃபைன். ஸோ அது இல்லை. ஸோ அப்படி இங்க ஃப்ராக்ஷனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க NC காம்பினேஷன் அந்த டேர்மை நம்ம இங்க யூஸே பண்ணக்கூடாது. சரியா? ஸோ n இங்க x divided x, okay, divided by 1 factorial. So then plus n into n minus 1 divided by 2 factorial x square plus n into n minus 1 n minus 2 divided by 3 factorial x to the power 3 plus அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு 4 டேர்ம்ஸ்க்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சா போதும். ஃபோர்த் டேர்ம் எழுதிடலாமா, n minus 1 into n minus 2 into n minus 3 divided by 4 factorial x to the power 4 plus அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 தான், பிளஸ் செகண்ட் டேர்ம் என்னது, n into x. n அப்படிங்கிறது எங்க என்னது, 2/3 into x மட்டும் வரும், பிளஸ் 2/3 into 2/3 minus 1 divided by 2 factorial into x square plus. ஸோ அடுத்த டேர்ம் என்னது, 2/3. ஸோ இப்போவே 4 டேர்ம்ஸ் வந்துருச்சு இல்லையா, இந்த டேர்ம் கூட நீங்க இக்னோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ 2/3 minus 1, 2/3 minus 2 இல்லையா. ஸோ டிவைடட் பை 3 into 2 into 1 x to the power 3 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இங்க என்ன வந்துடும், 1 plus 2/3x plus 2 இங்க கேன்சல் ஆயிடுமா. ஸோ வெறும் 1/3 இருக்குமா. ஸோ 1/3, ஸோ அதை வந்து 3 3s are 9 ஆயிடும், 1/9. ஸோ 2 minus, wait a minute, 9 into இங்க என்ன வரும், 2 minus 3 இருக்கும் இல்லையா. எஸ், x to the power 2 plus 2/3 into, so 2 கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. எஸ், இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. ஸோ into, ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டோம், இங்க 1 தான் இருக்கும். சரியா? இது வந்து 1. ஸோ இங்க 2/3 இங்கெல்லாம் காமனா எடுத்துக்கலாமா, 2/3, 2 minus 3. ஸோ அதே மாதிரி 2 minus 6 divided by 3 x cube plus அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், which is equal to 1 plus 2/3x minus
1 by 9x square plus மைனஸ் இங்க இருக்கும், இங்க மைனஸ் இருக்கும். ஸோ இங்க வெறும் 4 மட்டும் இருக்குமா, பிளஸ் 4 divided by 9 9s are 81 x to the power 3 plus etc. 2. ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் எழுதுனா போதும்னு சொன்னனால இந்த எக்ஸ்பிரஷனோட இதுதான் இதோட எக்ஸ்பிரஷன். சரியா? So this is how you solve this question. சரியா? So next question போயிடலாமா? Yes. Find the value of k if the equation this represents the pair of straight line. So pair of straight line கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? if நமக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் a x square plus 2hxy plus by square plus 2gx plus any conics, எந்த ஒரு கோனிக்ஸோ இல்ல ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது 2 degree எக்ஸ்பிரஷன் in 2 வேரியபிள், 2 degree equation in 2 வேரியபிள்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? ஸோ இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும்னா ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷனை இங்க செக் பண்ணணும். ஸோ எனி 2 degree equation ஆஃப் 2 வேரியபிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸோ இஃப் திஸ் இஸ் த equation satisfies என்ன கண்டிஷனை satisfy பண்ணும், abc plus 2 hgf, okay, so minus ag square, so sorry f square minus bg square minus c h square. சரியா? minus c h square. So that should be equal to 0. So இங்க questionல இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது so a க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிறது x square இல்லையா? so இங்க a ங்கிறது என்னது 12. what is b? b is equal to minus 12 இல்லையா? fine. so what about h? h is equal to h ஆ இருக்கட்டும் g ஆ இருக்கட்டும் f ஆ இருக்கட்டும் எல்லாமே நீங்க divided by 2 பண்ணணும். suppose 7 by 2, so g வந்து என்னது, yes minus 1 by 2, f அப்படிங்கிறது என்னது 7 by 2, c அப்படிங்கிறது என்னது k. சரியா? இப்போ நம்ம k வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ 12 into minus 12 into cங்கிறது k plus 2 into h அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலி h is 7 by 2 minus 1 by 2 into 7 by 2 இல்லையா? ஃபைன், f வரைக்கும் முடிஞ்சாச்சு. minus 12 into f square, so f square is 7 by f square ஓட வேல்யூ என்னது 7 by 2. சரியா? f ஓட வேல்யூ 7 by 2, so that the whole square minus of minus plus 12. சரியா? into, so what is my g? minus 1 by 2 the whole square. சரியா? plus இல்ல minus k into h அப்படிங்கிறது என்னது 7 by 2 the whole square is equal to 0. substitute பண்ணிடலாமா, values கண்டுபிடிச்சிடலாமா? so minus 144k, சரியா? minus sorry 12 12 sir 12 is 144 தானே? yes fine, sorry. so plus 2 இங்க என்ன பண்ணிடலாம், cancel பண்ணிடலாம். so plus இல்ல minus 49 divided by 4. okay, so what you get here, minus 12 into 49 divided by 4 plus 12 into 1 divided by 4 minus
749 k divided by 4 is equal to 0. So எல்லாமே இங்க 4 denominator மாத்தணும். So அப்போ 144 நான் என்ன பண்ணிக்கணும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்போ 16 1 16 17 1 4 ones are 4 5 சரியா? So what you get minus 576 minus 49 இது ரெண்டுமே k ஓடுது இல்லையா? So அப்போ minus 49 minus 12 into 49 plus 12 is equal to 0. So இந்த denominator இருக்கிற 4 நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். So அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும் நமக்கு? ஸோ சால்வ் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? ஸோ இது மைனஸ் 625 இல்லையா? மைனஸ் 625k. ஸோ யூ வில் பி கெட்டிங் இங்கேயும் மைனஸ் 49 நான் காமனாக எடுக்கிறேன் சரியா? மைனஸ் 49 ரெண்டு பக்கமும் காமனாக எடுக்கும்போது 1 plus 12 plus 12 is equal to 0ன்னு வருமா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? மைனஸ் 625k மைனஸ் 13 into 12 13 into 49 okay. So plus 12 is equal to 0. So இதை solve பண்றீங்க அப்படின்னா so இது ரெண்டுத்தையும் multiply பண்ணா you will be getting 6 multiply பண்ணா 637 minus 637 plus 12. So what you get? Fine. So what you get here? Minus 625 வருமா? Yes. So அப்போ minus 625k minus 625 is equal to 0. சரியா? ஆமா தானே? Yes. So இப்போ நம்ம இங்கிருந்து என்ன பண்ணிடலாம்? 625k is equal to minus 625. So அப்போ k is equal to minus 1 ஸோ அந்த கேயோட வேல்யூ வந்து என்னது மைனஸ் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது என்னது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஏன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட கண்டிஷனை வச்சுதான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த மேட்ரிக்ஸ் ஏ திஸ் இஸ் ஸ்கியூ மேட்ரிக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸ்கியூ மேட்ரிக்ஸ்னா என்னது? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஏயா இருக்கணும் இல்லையா? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது வந்து மைனஸ் ஏக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னன்னு சொல்லிடலாம் எல்லாம் இது வந்து ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஸோ இதோட ஆக்சுவலி மீனிங் என்னன்னா ஏஐஜே அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மைனஸ் ஏஐஜேக்கு மைனஸ் ஏஜேஐக்கு ஈக்குவலா இருக்கணும் சரியா? ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஃபார் ஆல் I comma j okay. So which are where I and j are not equal, where I j are not equal. So இதெல்லாமே எதுக்குள்ள இருக்கணும் ஆக்சுவலி? ஸோ இதெல்லாமே வந்து 1 2 2 3 அந்த அதோட ஆர்டரை பொறுத்து இருக்கணும் சரியா? ஸோ அப்படி இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ உனக்கு இந்த கண்டிஷன்லயே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம் தாராளமா சரியா? ஸோ இந்த கண்டிஷன்ல நான் என்ன பண்ணிக்க போறேன்? சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். ஏ டிரான்ஸ்போஸ் அதாவது இந்த இடமும் ஆக்சுவலி மைனஸ்ல மட்டும்தான் வேரி ஆகணும். அதுதான் ஐடியா. அதுதான் வந்து இதோட கான்செப்ட். நீங்க சால்வ் பண்றது எப்படி ஸ்டெப்ஸ் எழுதுவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன் சரியா? ஸோ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்க எழுதிக்கோங்க. அப்போ 0 minus 1 0 minus 1 2 then 1 0 minus 3 minus 2 x cube 0 இல்லையா? fine. So this is actually equal to minus of a. a minus ஆல multiply பண்ணி எழுதிக்கோங்க. minus 1 plus 2 plus 1 0 minus x cube okay minus x cube minus 2 minus 2 plus 3 and 0 இல்லையா?
மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா யூ வில் பி கெட்டிங் திஸ்னா. ஸோ இங்க பாருங்க, இங்க எக்ஸ் கியூப் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இங்க பாருங்க, இந்த எக்ஸ் கியூப் வந்து 3க்கு தான் ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரம் திஸ் எனக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டு த பவர் 1/3ன்னு வருமா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பை மை எக்ஸ் வேல்யூ. ஸோ இதோட இப்படி ஆன்சர் எழுதி முடிக்கலாம். சரியா? இதெல்லாம் சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ், ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் 2 மார்க்ல வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்க ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கணும். சரியா? ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு வெக்டார்ஸ்க்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னாவே நம்ம என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட்ல படிச்ச காஸ் தீட்டா யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். சரியா? இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை தானே நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அந்த தீட்டா கண்டுபிடிக்கணும்னா லெட் ஏ வெக்டாருங்கிறது என்னது? அந்த வெக்டார் எழுதிக்கோங்க. ஸோ 5i cap plus 3j cap plus 4k cap. Okay, so what is my b vector? B vector is equal to 6i cap minus 8j cap minus k cap. Okay, yes, fine, correct எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? a vector dot b vector கண்டுபிடிக்கணும். a vector dot b vector. ஸோ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்கணும்? நான் டாட் பண்ணிக்கணும். 5 6 are 30 minus 3 8 are 24. Okay, minus 4. So that is equal to 30 minus 28, which is equal to 2. சரியா? ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 plus 9 plus 16. That is equal to square root of 25 plus 25 50 தானே? 50 எப்படி எழுதலாம்? 5 root 2ன்னு எழுதலாம் இல்லையா? ஃபைன். நெக்ஸ்ட் 50 25 into 2ன்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் 5 root 2. அதே மாதிரி ஸோ பி வெக்டர் கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 6 6 are 36 plus 64 plus 1 இல்லையா? which is equal to square root of 36 plus 64 value என்னது? 100. so 101 ன்னு வரும். so 101 I guess it's a prime number இல்லையா? yes or no? yes. so அப்போ இதை வந்து root of 101னே வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபைன். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்போ cos theta is equal to, ரெண்டுத்தையும் டாட் பண்ணா உங்களுக்கு 2ன்னு கிடைக்குது. 2 divided by, so root குள்ளர் இங்க என்ன இருக்கு? so this is 5 root 2 into root of 101. சரியா? so அப்போ இது இன்னும் further சால்வ் பண்ணீங்க அப்படின்னா so cos theta is equal to, so இப்போ 2 root 2 cancel பண்ணிக்கலாமா? yes. so அப்போ root 2 divided by 5 root 101 ன்னு வரும். ஸோ இதை ஃபர்தரா நீங்க எழுதும் போது theta is equal to cos inverse of root 2, இப்படி கூட எழுதிக்கலாம். wait a minute. so 1/5 root of 2 divided by 101 ன்னு எழுதி ஆன்சரை க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இங்க பாருங்க. ஸோ y is equal to x plus 1 divided by x minus 1. ஸோ இது வந்து என்னது? ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து y is equal to u by v. ஸோ அதுவே டிவிஷன்ல இருக்கு. u அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் x, v அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஸோ அது ரெண்டுமே y அப்படிங்கிற ஃபங்க்ஷன். y is equal to uv இருந்துச்சுன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? dy by dx பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. u dash v minus v uv dash divided by v square னு படிச்சீங்களா? ஸோ அதைத்தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ dy by dx is equal to, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? இந்த uவை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஸோ இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா x plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்?
டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 தானே வரும். ஸோ அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 பண்ணும்போது உங்களுக்கு என்னதான் வரும்? 1 தான் வரும். சரியா? ஃபைன். ஸோ இங்க என்னது? இது டிஃபரன்ஷியேட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா யூவை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, வி அப்படியே வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றீங்க? மைனஸ் போட்டுட்டு யூ அப்படியே வச்சுக்கிறீங்க, வியை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. வி என்னது? எக்ஸ் மைனஸ் 1. வியை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ இங்க எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன ஆயிடும்? ஸோ யூ வில் பி கெட்டிங் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இல்லையா? எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல், டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ யூ வில் பி கெட்டிங் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆன்சராக வரும். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின், இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ இன்டெக்ரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஓட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பை 2. சரியா? ஸோ இந்த மாதிரிக்கு நீங்க டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ், ஸோ இது வந்து ஆக்சுவலி ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2னு போட்டுட்டு, ஸோ இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா அது சைன் இன்வர்ஸ் தான் நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பை யுவர் ஆன்சர். சரியா? ஸோ இப்போ ஏங்கிறது இங்க என்ன ஆக்சுவலின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபோர் எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏயோட வேல்யூ என்னது? 2. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus x square plus 4 by 2 sin inverse of x அப்படிங்கிறது வந்து x divided by a is 2 plus c. So இதோட value 1, இங்கே 2. So you will be getting x by 2 square root of 4 minus x square plus 2 sin inverse of x by 2 divided by, x by 2 plus c. So this is your answer for this question. So next 3 mark question solve பண்ணிடலாம். Okay. So 3 mark questionல first பாருங்க. First question ரொம்ப easy. First chapterல இருந்து இந்த question கேட்டிருக்காங்க. Modulus functions வரைய சொல்லிருக்காங்க. So modulus function மொத்தம் 3னா கொடுத்திருக்காங்க. So f of x is equal to modulus of x ஒன்னு. So f of x is equal to modulus of x minus 1 ஒன்னு. So f of x is equal to modulus of x plus 1 ஒன்னும் கொடுத்திருக்காங்க. சரியா? So இப்போ இதுக்கான கிராஃப்ஸ் தான் நான் வரைய போறேன். So first f of x actually equals to modulus of x அப்படின்னா என்ன அர்த்தம்னா, so இது எங்க நெகட்டிவ் வரும் எங்க பாசிட்டிவ் வரும்னு பார்க்கணும். So x வந்து is less than 0வா இருக்கும்போது, so இது நெகட்டிவ் ஆகுது. x வந்து என்னது? நெகட்டிவ். ஸோ இப்போ மாடுலஸ் வந்து நெகட்டிவ் கொடுக்காது இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்துறதுக்காக மைனஸை இங்கே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது அது பிளஸ் எக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆக்சுவலி கிராஃப்ல வரைவீங்க? ஸோ இது எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை எடுக்குது இல்லையா? ஸோ எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது ஸோ அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y is equal to x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எடுத்திருக்கு இல்லையா? ஸோ இதுவே x அப்படிங்கிறது லெஸ் தென், அதாவது நெகட்டிவா இருக்கும்போது, இந்த ஆரிஜின் விட நெகட்டிவ் 0 விட கம்மியா இருக்கும்போது வாட் இட்ஸ் ஹேப்பனிங்? ஸோ இது வந்து எப்படி இருக்கு? இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்கு. சரியா? ஸோ லெட் மீ ட்ரா இட் கிளியர்லி. சரியா? ஸோ இப்படி இருக்கும் இல்லையா? தட் இஸ் y is equal to -x. ஸோ இந்த மாதிரி தான் கிராஃப் வரையணும். சரியா? ஸோ இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு நீங்க ஈஸியா வரைஞ்சிட்டீங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்றேன். மாடுலஸ்குள்ள என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணிடு. ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க.
ஸோ எக்ஸுக்கு இங்கே 1 தானே கிடைக்குது. ஸோ அப்போ 1க்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி வரும். ஸோ எக்ஸுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் வந்து -1, எக்ஸ் வந்து +1 இருக்கும்போது 1 விட கம்மியா நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், நெகட்டிவ்ல வரும். 0 -1 -1 தானே வருது. ஸோ அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு அந்த மாடுலஸ் ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு -x -1 எப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது. இதுவே எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது பாசிட்டிவா இருக்கு, எக்ஸ் -1 அப்படியே வரும். மேம் இது எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படிலாம் திங்க் பண்ணாது. ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன், ஈக்குவல் டு 0 பண்ண சொன்னேன்னா ஈக்குவல் டு 0 பண்ணி எக்ஸுக்கு என்ன வேல்யூ வந்ததோ அந்த வேல்யூவை இங்கே பிளாட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பிளாட் பண்ணும் போது எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது 1ன்னு வந்துச்சா. ஸோ அந்த 1 நீங்க பிளாட் பண்ணிடு, சரியா. ஸோ இதுதான் வந்து 1, எக்ஸோட வேல்யூ 1. ஸோ அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், இப்படி டைரக்டா நீ ஒரு வியை போட்டுக்கலாம், சரியா. ஸோ கொஞ்சம் கிளியரா நீட்டா போடலைன்னா வித் ஸ்கேல் நீங்க என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும், சரியா. டன். ஸோ இப்படிதான் நீங்க கிராஃப் வரைவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த கிராஃப் நீங்க இப்போ ஈஸியா வரைஞ்சிருவீங்களா வித்தவுட் டெஃபினேஷன். ஸோ இங்க எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டினா எக்ஸோட வேல்யூ -1ன்னு வருது. ஸோ அப்போ எக்ஸ் எங்க -1ஓ அங்க நீ பிளாட் பண்ணு, சரியா. ஸோ எக்ஸ் -1 இந்த இங்கே தானே, ஸோ அதை பிளாட் பண்ணிடு. ஸோ -1. ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணிக்கலாம், நீ வி போட்டுக்கலாம், சரியா. ஸோ அதை மட்டும் ப்ராப்பராக ஸ்கேல் வச்சு வரைஞ்சிருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் திஸ் கொஸ்டின். ஏன்னா அந்த மாடுலஸ்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதை ஈக்குவல் டு 0 பண்ணினா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஃபங்க்ஷன் என்னவாகும், மாறும். ஸோ அப்போ வி ஃபார்ம் ஆகும், சரியா. இப்படிதான் நீங்க என்ன மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் வரைவீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இஃப் ஆர் ஆர் அப்படிங்கிறது வந்து இஸ் ஆல் ரியல் வேல்யூஸ் எக்ஸப்ட் திஸ் -1ல இருந்து செட்டு தான் கொடுத்துருக்காங்க, -1ம் 1ம் இல்லை, அவ்வளோதான், சரியா. ஸோ அது என்ன பண்ணுது, இதுதான் வந்து என்னோட டொமைன், சரியா. ஸோ அது எல்லா ரியல் வேல்யூஸுமே கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் இங்க இருந்து இங்க இது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், வெதர் இது வந்து 1 ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது, ஒன்னுக்கு ஒரு வேல்யூ தான் கொடுக்கும், சரியா. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து அங்கிருந்து எடுத்தா ஸோ அதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் இருக்காது. ஸோ ஒன்னுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஸோ ரேஞ்சில இருந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்தா ஸோ அதுக்குமே என்னது ப்ரீ இமேஜ் வந்து ஒன்று தான் இருக்கணும். ஸோ ஒன்னுக்கு ஒன்று, அதுதான் வந்து ஐடியா. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் ஒரு நிமிஷம், if f of x is equal to f of y gives x is equal to y, then the function இருக்கு இல்லையா, then the function is 1-to-1 function. என்னன்னா f of x f of y ஈக்குவலா இருந்து அது வந்து x ஈக்குவல் டு y அப்படிங்கிறது கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமாமா 1-1 ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபங்க்ஷன் இங்க என்னது f, சரியா. இந்த f எப்படி இருக்குமாமா 1-1 ஃபங்க்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, லெட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், f of x is equal to f of y இருக்கு, சரியா, அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ f of x அப்படிங்கிறது என்ன, நீங்க கொஸ்டின்ல கொடுத்ததை வச்சு x divided by x square minus 1 is equal to y divided by y square minus 1. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ x y square minus x is equal to y x square minus y, சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இங்க இருந்து இந்த ரெண்டு டேர்மையும் காமன் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர், ஓகே, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லையா. டன். ஸோ இப்போ இருந்து இங்க இருந்து எக்ஸ் ஒய்யை காமன் எடுக்கிறேன். எக்ஸ் ஒய்யை காமன் எடுத்தா இங்க என்ன வரும், ஒய்
இல்லையா? y minus x is equal to x minus y. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ டக்குன்னு இதை கேன்சல் பண்ணிடாத, should not cancel. Here we want to find x and y values. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா xy into இது அப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ யூ கேன் ரைட் திஸ் as ரெண்டுமே காமனாக வர்றதுக்காக. ஸோ எங்கேயுமே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. ஸோ ரெண்டுமே எக்ஸ் மைனஸ் ஒய் வரணுங்கிறதுக்காக மைனஸை காமனாக எடுக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா? ஸோ இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? திஸ் when this comes to this side, ஸோ மைனஸ் ஒன் ஆகும் இல்லையா? மைனஸ் எக்ஸ் ஒய் x minus y minus x minus y is equal to 0. இப்போ x minus y நான் காமனாக எடுக்கிறேன். சரியா? So what is x minus y காமனாக எடுத்தா, so you will be getting, so என்ன கிடைக்கும்? minus xy minus 1 is equal to 0. So இப்போ இங்கே என்னது? x is equal to y ஒரு ஒன்று வரும், and minus xy minus 1 is equal to 0 அப்படின்னா xy is equal to minus 1 வருமா? ஸோ இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். எனக்கு இப்படி நான் எடுக்கும்போது எனக்கு இது ஒன்று தான் கொடுத்துருக்கணும் இல்லையா? x is equal to y ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுதான் வரணும், எக்ஸு ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்துருச்சு? எக்ஸு ஒய் ஈக்குவலாக இருந்தாலும் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இல்ல எக்ஸ் ஒய் நீ மல்டிப்ளை பண்ணும் போது உனக்கு மைனஸ் ஒன் வந்தாலும் இது வந்து எனது ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ இங்க என்ன சொல்லிடுச்சு? since we have this condition, since we have xy is equal to minus 1 condition, we can say that, நம்ம சொல்லிடலாம், we can say that அந்த ஃபங்க்ஷன் என்னது ஆன் டூ கிடையாது. இது மட்டும் வந்திருந்துச்சுன்னா ஆன் டூ, இதோட இன்னொன்று வந்திருக்கிறதுனால it is not on 2. We can say that f is not, sorry, on 2 கிடையாது, 1 1. இது மட்டும் வந்திருந்துச்சுன்னா இது 1 1. ஸோ அது வராதனால ஸோ f is not 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க 1 to 1 ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்டால். 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணிடணும்? ஃபர்ஸ்ட் f of x is equal to f of y எடுத்து எதை ப்ரூவ் பண்ணணும்? x is equal to y ன்னு ப்ரூவ் பண்ணணும். இது உண்மையா இருந்துச்சுன்னா f அப்படிங்கிறது என்னது? 1 to 1 சொல்லிடலாம். சரியா? Can we move on to the next one? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு இங்க ஆக்சுவலி இது மல்டிப்ளிகேஷன். ஸோ 32 root 3. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? sin pi by 48 cos pi by 48. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். cos pi by 24 cos pi by 12. ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா வெயிட். ஸோ இங்க நம்ம வந்து எஸ். ஸோ இஃப் யூ ஹாவ் இங்க வந்து பாருங்க sin pi by 48 cos pi by 48 இருக்கு. சரியா? ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 2 நமக்கு தெரியும் இல்லையா? sin 2 theta is equal to 2 sin theta cos theta தெரியும் இல்லையா? நம்ம அதுதான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 32ல இருந்து 16 root 2 root 3 எடுத்துட்டு, so this can be written as 2 sin pi by 48 இல்லையா? cos pi by 48 இங்க என்னது? cos pi by 24 cos pi by 12 cos pi by 6. Okay, so that is equal to, இதோட வேல்யூ என்ன ஆக்சுவலி? that is nothing but sin 2 theta வா? ஸோ அப்போ இங்க என்ன ஆகும்? 16 root 3 இங்க என்னது? sin 2 theta, sin 2 into pi by 48, that got cos pi by 24, so cos pi by 12 cos pi by 6, which is equal to 1. இது 24. ஸோ அதே மாதிரி இங்க sin pi by 24 cos pi by 24.
ஸோ இதுக்குமே நம்ம இந்த 2 பிரிச்சு இதுல கூட எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 16ல இருந்து 2 நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? we will be getting 8 இல்லையா? ஸோ அப்போ 8√3 into sin 2 into sin pi by 24 cos pi by 24. மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? சேம் ஃபார்முலாவையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டில் லாஸ்ட் வரைக்கும் இல்லையா? ஃபைன். ஸோ இங்க என்ன வரும்? 8√3 into, ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணும் போது sin 2 theta 2 into pi by 24. ஸோ 2 24 கேன்சல் ஆகி 12 வருமா? ஸோ இங்க நமக்கு என்னது? cos pi by 12 இருக்கும். அது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு 2 தேவைப்படுது இல்லையா? அந்த 2 இங்க இருந்து எடுத்தா 4√3 into 4√3 into, so what it is? Sin 2 sin pi by 12 cos pi by 12 cos pi by 6, that is equal to, so இங்க என்ன ஆயிடும்? 4√3 sin 2 into theta pi by 12 என்ன வரும்? pi by 6 cos pi by 6. so next stepல எப்படி எழுதிக்கலாம்? so 2√3 into 2 sin pi by 6 cos pi by 6, that is equal to, இங்க என்ன வரும்? 2√3 sin pi by 3 னு வருமா? 2 multiply ஆகும் 2 pi by 3. 2 pi by 3 2 6 cancel ஆயிட்டு you will be getting 3 தான் denominator. so it is pi by 3. so sin pi by 3 ங்கிறது என்னது? 60. sin 60 ஓட வேல்யூ என்ன? 2√3 into √3 by 2. 2 cancel, √3 into √3 is going to be 3. hence proved. சரியா? இப்படிதான் நீங்க இந்த கொஸ்டினை ப்ரூவ் பண்ணுவீங்க. சரியா? so next சால்வ் பண்ணிடலாமா? next, so இது எத்தனாவது ரேங்க் டிக்ஷனரியில அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சரி, BLEAT. ஸோ ஆல்பபெட்ல எனக்கு ஆக்சுவலி வந்து இதுதான், இந்த லெட்டர் தான் எனக்கு வேணும். பட் ஆல்பபெட்ல இங்க இருக்கிற லெட்டர்ஸ்ல, அதாவது பியா இருக்கட்டும், LEAT, எது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வருது? ஏ வருது. ஸோ ஏ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 1 2 3 4 5 5 லெட்டர் வேர்டு தானே இது. ஸோ அப்போ 1 2 3 4 இடத்துல ஃபில் ஆகக்கூடிய வார்த்தைகள் என்னென்னவா இருக்கும்? இந்த இடத்துல பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கோ. BALEET, இதுதான் இங்க ஃபில் ஆகணும். ஸோ அப்போ 4ல இது எவ்வளோ வேஸ்ல ஃபில் ஆகும்? 4 ஃபேக்டோரியல் வேஸ்ல ஃபில் ஆகும் இல்லையா? 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ அதாவது 24 வேஸ்ல ஃபில் ஆகும். கரெக்டா? ஃபைன். ஸோ இப்போ பி ஃபிக்ஸ் அடுத்த ஆட்டோமேட்டிக்கலி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பி தான் வரும். எனக்கு இங்க பி தான் வேணும். ஆனா எனக்கு பில ஸ்டார்ட் ஆகிற எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு எல்லா வேர்ட்ஸுமே எனக்கு வேணாம். பி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா வேர்ட்ஸுமே எனக்கு வேணாம். இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏல ஸ்டார்ட் ஆகிற எல்லா வேர்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நம்ம இங்க நமக்கு என்ன பண்ணணும்? பில ஸ்டார்ட் ஆகிற எல்லா வேர்ட்ஸும் வேணாம். பில இந்த லெட்டர் எங்க வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா அடுத்த லெட்டர் என்ன வரணும்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ தானே வரும். எஸ், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இட் வில் பி ஏ. ஸோ அப்போ 1 2 3. ஸோ அப்போ இங்க என்ன ஆகும்? எல் என்னென்ன இருக்கும்? ஆக்சுவலி LET இருக்குமா? ஸோ இது 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல ஃபில் ஆகும். கரெக்ட்? 3 ஃபேக்டோரியல்ங்கிறது 6 வேஸா? ஃபைன். ஸோ இப்போ பி ஏ இல்லை, அடுத்து என்னவாகும்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுத்தது இ தான் இருக்கு இல்லையா? ஸோ இ, அதுவும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னென்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வரலாம், எல் வரலாம், டி வரலாம். ஸோ எவ்வளோ வேஸ்ல ஃபில் ஆகும்? 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல ஃபில் ஆகும். that is 6 ways. so automatica ABCDEFGH L தானே அடுத்து வரும். எஸ், எல். அப்போ எல்லுக்கு அப்புறம் என்ன வரும்? ஏ வந்திருக்கும். எல்லுக்கு அப்புறம் அடுத்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஏ. ஸோ அப்போ இங்க பார்க்கும்போது எல்லும் டியும் இல்லை, இயும் டியும் இருக்கும். ஸோ தட் இஸ் 2 ஃபேக்டோரியல் வேஸ், தட் இஸ் 2 வேஸ். 2 வேஸ்ல ஃபில் ஆகும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் BL ஆட்டோமேட்டிக்கா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஏக்கு அப்புறம் என்ன வரும்? இ வரும். ஏல ஸ்டார்டர் எல்லாமே மூணாவது லெட்டர் வந்து ஏல ஸ்டார்டர் வேர்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. மூணாவது லெட்டர் எனக்கு ஈல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஈக்கு அப்புறம் ஈல ஸ்டார்ட் ஆகுது. ஈக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல
ஏ தான் இருக்கு, அதுக்கப்புறம் டி தான் இருக்கு. ஸோ இது வந்து 1. சரியா? 1. ஸோ இப்போ இதோட ரேங்க் வந்து பாருங்க. ஸோ இதோட ரேங்க் பாருங்க 24. ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஐம் ப்ளஸிங் திஸ் 24 ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் இஸ் 24 plus 6 plus 6 plus 2 plus 1. 2 plus 1. 6 plus 6, 12. 24 plus 12. 36. 36, 39. 39th rank. சரியா? 39th rank தான் இந்த வேர்டோட ரேங்க். சரியா? So the required rank of the word, yeah, so that is 39th rank ன்னு சொல்லி எழுதணும். சரியா? I hope இந்த question clear-ஆ புரிஞ்சிருக்கும். Next question போயிடலாமா? Yes. இந்த question போட்டுடலாம். So இங்க ABC வந்து ABC or in geometric progression. Geometric progression. சரியா? progressionல இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? ஸோ இப்போ இது geometric progressionல இருந்துச்சு அப்படின்னாவே என்னது? B square is equal to AC நமக்கு தெரியுமா? So this is true. இல்லையா? ஸோ என்னது? இது எப்படி சொல்றேன்? B by Aயும் C by A B by Aயும் C by Bயும் ஈக்குவலா இருக்கும். இல்லையா? ஸோ தட் இஸ் காமன் ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? B square is equal to ACன்னு கிடைக்கும். ரைட்? ஸோ இப்படிதான் நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சது. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணணும்? டு ப்ரூவ் ஆக்சுவலி என்ன ப்ரூவ் பண்ணணும்? XYZ அப்படிங்கிறது வந்து அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணும். இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணேன் ஆக்சுவலி? டு ப்ரூவ் அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கிற 3 டேர்ம்ஸுமே எப்படி இருக்கணும்? மிடில் டேர்ம் 2 into மிடில் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த தேர்ட் டேர்ம். இல்லையா? எக்ஸ் பிளஸ் இசட். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னாவே அது என்னது? அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நான் என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் பாருங்க. ஸோ இது ட்ரூ இல்லையா? இதை நீ எடுத்துக்கோ. ஸோ இங்க இருக்கிற கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னது? a to the power 1 by x is equal to b to the power 1 by y is equal to c to the power 1 by z. எல்லாமே ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ ஈக்குவலா இருக்குன்னா இது எல்லாத்தையும் நான் கேக்கு ஒரு வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிட்டுமா? ஸோ அப்போ ஒவ்வொன்றையும் வச்சு ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ a1 by x is equal to k அப்படின்னா ரெண்டு பக்கமும் எக்ஸா பவர் எக்ஸ் போட்டு பவர் எக்ஸால மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? a is equal to k to the power x ன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி b to the power 1 by y is equal to k னா b is equal to k to the power y ன்னு வருமா? ஸோ அதே மாதிரி c 1 by z is equal to k அப்படின்னா ஸோ அப்போ c is equal to k to the power 1 by z ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் ABC யோட வேல்யூ. சரியா? ஸோ இதுதான் என்னது? ABC யோட வேல்யூ. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தெரியும் இல்லையா? let it be 1. Substitute A, B, C in 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? we get B square ஓட வேல்யூ KY, B ஓட வேல்யூ KY, K to the power Y square is equal to A என்னது இங்க actually K to the power X into K to the power, sorry, இது வந்து Z தானே வரும். இங்க 1 by Z ன்னு போட்டு. This is Z. Correct? Fine. So simplify பண்ணா K into 2Y is equal to K into X plus Z. சரியா? ஸோ அப்போ பவர்ஸை இப்போ பேஸ் சேமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ 2y is equal to x plus z. Therefore நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் வந்துச்சு பாருங்க. Therefore x, y, z are in arithmetic progression. Arithmetic progression. Hence proved. சரியா? இப்படிதான் இந்த கொஸ்டினை ப்ரூவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். Find the equation of line passing through the point of intersection of ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. சரியா? ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல ஒரு லைன் பாஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஒன்று இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டும் இங்கே நான் கண்டுபிடிக்கிற பாயிண்ட்டும் ஜாயின் பண்ற ஒரு லைன் ஈக்குவேஷன்.
parallel to இந்த லைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ், the point of intersection of lines 4x minus y plus 3 is equal to 0 and 5x plus 2y plus 7 is equal to 0. So 4x minus y plus 3 is equal to 0. 5x plus 2y plus 7 is equal to 0. So இப்போ நான் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து y கோஆர்டினேட் சேம் ஆகும். ஸோ அதனால 2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 8x minus 2y plus 2 3s are 6 is equal to 0. ஸோ இங்கே 5x plus 2y plus 7 is equal to 0. ஸோ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணணும். ஸோ அது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 8 plus 5 13x plus 13 is equal to 0. 13x is equal to minus 13. X is equal to minus 1. Okay. So when x is equal to minus 1. ஏதோ ஒரு equation substitute பண்ணுங்க. இப்போ minus 4 minus y plus 3 is equal to 0. minus 1 substitute பண்ணும்போது this will become plus இருக்கு இந்த பக்கம் போச்சுனா minus is fine. So x is equal to minus 1 தான். இங்க minus 1 substitute பண்ணியாச்சு. So you will be getting this. Okay, fine. Minus 1 5 minus y plus 3 what it is? So plus plus minus 1 is equal to 0. Y minus y is equal to minus 1. So y oda value minus 1, x oda value. So the point of intersection kandupidichom. So that is equal to minus 1 comma 1. First one another, it passes through the point. Okay, through the point edu valiya pogudhu? minus 1 comma 2 valiya pogudhu இல்லையா? Suppose இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இஸ் இங்க என்னது? y minus y2, y minus y1, sorry, இது minus of minus 1 தானே? Done. minus 1 comma minus 1 plus 1 divided by 2 plus 1 is equal to x plus 1 divided by minus 1 plus 1. ஆமாதானே? minus 1 plus 1 will become 0, right? Yes. So y plus 1 divided by 3 is equal to x plus 1 divided by 0. So you will be getting இங்க என்ன வரும்? simplify பண்ணா 0 அந்த பக்கம் போய்டும். இது undefined னு சொல்லி எழுத வேணாம். சரியா? So இது இப்படி cross multiply பண்ற மாதிரி நீங்க think பண்ணிக்கோங்க. So you will be getting, so என்ன வரும்? இது வந்து இப்படி இந்த cross multiply ஆச்சுனாவே so இங்க 0 தான். அப்போ x plus 1 is equal to 0. x is equal to minus 1. So x is equal to minus 1 அப்படிங்கிறது தான் so இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற லைனோட ஈக்குவேஷன். சரியா? so equation of line first one கண்டுபிடிச்சாச்சு. இப்போ next நம்ம என்ன பண்ண போறோம்? second one கண்டுபிடிக்க போறோம். second one கண்டுபிடிக்கிறதுக்கு let me erase this, erase all things. Okay, fine. second one கண்டுபிடிச்சிடலாமா? so already point of intersection என்னன்னு தெரியும்? minus 1 comma 1. second என்ன சொல்லிருக்காங்க? it is parallel to x minus y plus 5 is equal to 0. The line parallel to x minus y plus 5 is equal to 0 will be எப்படி இருக்கும்? என்ன எப்படி இருக்கும்? x minus y plus k is equal to 0 ஃபார்ம்ல இருக்கும். சரியா? சரி, அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். so it passes through, இது எங்க எதுல பாஸ் ஆகுது? pass through minus 1 comma 1ல பாஸ் ஆகுது இல்லையா? so அப்ப இங்க என்ன ஆகும்? minus 1 comma minus 1 பாஸ் ஆகுது இல்லையா?
ஸோ அப்போ -1 minus of minus +1 கரெக்டா? எஸ். plus k is equal to 0. So what is my k? K is equal to 0. அப்போ equation என்னது? x minus y is equal to 0. That can be written as y is equal to x. So this is the required equation. So I hope இந்த question உங்களுக்கு clear ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next one solve பண்ணிடலாமா? So find the area of the triangle whose vertices அவன் கொடுத்துட்டான் சரியா? So இது எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னா டிட்டர்மினன்ட்ஸ் வச்சு சால்வ் பண்ண போறோம் சரியா? So ஏரியா ஃபார்முலா என்னது? 1/2 into so determinant யூஸ் பண்ணும்போது so you will be getting so formula எழுதிடலாம். so x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 சரியா? so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க -2, -3 ஒன்னும் 3, 2 ஒன்னும் and -1, -8 ஒன்னும் right? so what is my area? Area is equal to half into what is x1? x1 is -2 -3 1 3 2 1 -1 -8 1. so இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். 1/2 into so இப்போ என்னது -2 into 2 minus of minus plus 8 minus of minus plus 3 into so 3 -1 1 பண்ணும்போது +1 ஆகும் இல்லையா? minus of minus plus 1 then plus 1 into so minus 8 3s are 24 plus 2 -2 minus of minus plus 2. ஸோ நீங்கள் வந்து போடும்போது இங்கே நீங்கள் மாடுலஸ் போட்டுக்கணும் சரியா? அது பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஏரியா வில் பி பாசிட்டிவ் ஒன்லினும் அதனால. ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? -2னா ஸோ திஸ் இஸ் -10. 8 plus 2 என்னது? 10. ஸோ அப்போ 10 into 2 20 -20 plus 3 4s are 12. okay minus 22 is equal to 1/2 into so என்ன கிடைக்கும் நமக்கு? modulus this is nothing but 12 இங்க minus ஆச்சுனா which is yeah -10 ன்னு வரும் இல்லையா? yes -10. so you will be getting -30. so that is 1/2 into plus 30 which is equal to 15. 15 square units ன்னு சொல்லலாம் இல்லையா? 15 square units is the correct answer for this question. சரியா? இப்படிதான் just formula apply பண்றீங்க, substitute பண்றீங்க, கண்டுபிடிக்கிறீங்க. so இந்த question solve பண்ணலாமா? limit x approaching to 0 sin x 1 minus cos x divided by இங்க x cube ன்னு இருக்கு. so anyhow இது வந்து 0 substitute பண்ணும்போது 0/0 formula தான் இருக்கு which is indeterminate form. so indeterminate formula இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த sin x by x அந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணலாம் இல்லையா? so இங்க sin x by x okay so but இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 minus cos x divided by yes x square. so இதுவுமே என்னது? even it is 1 நாலும் இது 1 into 0 formula தான் இருக்கு. so இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? further simplify பண்ணணும். நான் எப்படி simplify பண்ண போறேன் அப்படின்னா so I have 1 minus cos x ன்னு மேல இருக்கு. so அப்போ 1 minus cos x நீங்க எங்க பார்த்தாலும் இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணணும். so என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin x 2 sin square x by 2 2 sin square x by 2. இது என்னன்னா நீ trigonometryல படிச்ச ஃபார்முலா தான். அதை நீ எப்படி படிச்சிருப்ப அப்படின்னா sin square x is equal to 1 minus cos 2x divided by 2ன்னு படிச்சிருப்பீங்க சரியா? ஸோ அதுதான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன இருக்கு? x by 2ன்னு போடுறோம் சரியா? இங்கே 2xக்கு பதிலாக x இருக்கு இல்லையா? ஸோ அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல x by 2ன்னு வரும் அவ்வளோதான். அந்த ஒரு கன்வர்ஷன்ல எழுதியிருக்கிறது தான் இது.
ஸோ இதுவே நீங்கள் எங்கே 1 + cos x பார்த்தாலும் நீங்கள் என்ன போடணும் 2 cos square x/2ன்னு போட்டுக்கணும். இந்த ரெண்டு ஐடென்டிட்டியுமே நீ படிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த கொஸ்டின் மூலியமா நான் உனக்கு இதை சொல்லி கொடுத்துட்டேன் சரியா. ஸோ நீ என்ன பண்ணிக்கணும் 2 தடவை எழுதி பார்த்துட்டு இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸ்ல அப்ளை பண்ணு சரியா. ஸோ இங்க பாருங்க sin x divided by x. ஸோ இங்க என்ன வந்துருச்சு 2 into sin square x/2 divided by இங்க x square ஆல்ரெடி இருக்கு சரியா. சரி ஃபைன். இப்போ 2 வெளியே காமன் எடுத்துருவோமா 2 into limit x approaching to 0 sin x/x ஓட வேல்யூ 1 தான் தெரியும். நீங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் சரிதான் இல்லை லாஸ்ட்ல வச்சுக்கிட்டாலும் சரிதான். இங்க என்ன ஆச்சு அப்படின்னா sin x/2 divided by x the whole square. இங்கேயும் வந்து டினாமினேட்டர்ல x/2 இருந்துச்சுன்னா அது sin x/2 by x/2 ஓட வேல்யூ 1ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே நான் ஒரு by 2 பண்றேன் அப்படின்னா நான் இங்கே into 2வும் பண்ணிக்கணுமா எஸ். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் 2 limit x approaching to 0 sin x/x okay into sin x/2 divided by ஸோ இங்க x/2 மட்டும் வச்சுட்டு சோல் ஸ்கொயர் இன்டூ ஸோ இங்க ஒரு 2 இருக்கு இல்லையா அந்த 2க்கும் ஸ்கொயர் சொந்தம் தானே. ஸோ அப்போ 1 divided by 4ன்னு வருமா எஸ். ஸோ இப்போ பாருங்க இப்போ 2 divided by 4 limit x approaching to 0 sin x/x ஓகே. ஸோ அதே மாதிரி limit x approaching to 0 sin x/2 divided by x/2 the whole square. ஸோ anyhow இது ரெண்டு வேல்யூ எதுக்கு தான் வரும் இதுவும் ஈக்குவல் டு 1 இதுவும் ஈக்குவல் டு 1. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் என்ன கிடைக்கும் 1/2 ஸோ இன்டூ 1 இன்டூ 1 ஸ்கொயர் தட் இஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ 1/2 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. பாருங்க எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா எஸ். லெட்ஸ் சால்வ் திஸ் கொஸ்டின். இன்டெக்ரல் e to the power minus 4x sin 2x dx ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா இங்கே அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும் சரியா. ஸோ வி நோ தட் இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு இன்டெக்ரல் e to the power ax sin bx dx இந்த ஃபார்மேட்ல இருக்கா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம் இதை இன்டெகிரேட் பண்ணா we have a formula e to the power ax divided by a square plus b square into a sin bx minus b cos bx plus c. ஸோ இதுதான் ஆன்சர் சரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு ஏயோட வேல்யூ -4னும் பியோட வேல்யூ 2னும் இருக்கு இல்லையா எஸ். ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அப்போ இன்டெக்ரல் e to the power -4x okay sin 2x dx is equal to e to the power -4x divided by 4 4s are 16 16 plus 2 2s are 4 இல்லையா 2 2s are 4 into so what is my a -4 sin 2x minus 2 cos 2x plus c. So இதை solve பண்ணீங்கன்னா e to the power -4x divided by so இதில் எல்லாத்தையும் plus பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு 20 கிடைக்குமா yes 20 into -4 sin 2x minus 2 cos 2x plus c. So நீங்க இந்த வேணா இன்னும் further solve பண்ணிக்கலாம் which is equal to e to the power -4x. இப்போ -2 நான் இங்க காமனா எடுக்கிறேன் அப்படின்னா so you will be getting 2 sin 2x plus cos 2x plus c oh sorry இங்க divided by 20 இருக்கு இல்லையா. So இது 1 time 10 times இது 1 இல்லையா. So you will be getting the final answer as final answer நான் இங்க எழுதுறேன். Final answer actually is equal to e to the power -4x okay. So minus e to the power -4x divided by 10 into 2 sin 2x plus cos 2x plus c. So இதுதான் வந்து ஆன்சர் சரியா. So next question solve பண்ணிடலாமா yes. Next நம்ம பார்க்க போறது 40th one okay.
ஸோ இதில் வந்து ஒரு குவாடிலேட்ரல் கொடுத்துருக்காங்க. அந்த குவாடிலேட்ரல் என்ன? ஏபிசிடி. ஸோ இது குவாடிலேட்ரல். ஸோ லெட் மீ ட்ரா த குவாடிலேட்ரல். சரியா? குவாடிலேட்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாடிலேட்ரல் ஏபிசிடி இல்லையா? ஸோ ஏசிக்கு மிட் பாயிண்ட், ஏக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட். சரியா? ஸோ தட் இஸ் இ. ஸோ அதே மாதிரி இதுக்கும் மிட் பாயிண்ட். சரியா? ஸோ அந்த மிட் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் எழுதுறேன் அப்படின்னா ஸோ தட் இஸ் எஃப். ஓகே ஃபைன். ஸோ ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருவாங்க. நம்ம இது ப்ரூவ் பண்ணணும். ஸோ let the position vectors of the points A, B, C, D, E, F, B என்னென்ன? OA vector, OB vector, OC vector, okay, OD vector, OE vector and OF vector respectively. Okay. So இப்போ AB vector நான் எப்படி எழுதலாம்? OB vector minus OA vector எழுதலாம். சரியா? So அதே மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம எப்படி எழுதிக்கலாம் இல்லையா? So what it is? AB vector, okay, plus AD vector plus CB vector plus CD vector. இதெல்லாமே position vector formatல எழுதி பார்ப்போமா? OB vector minus OA vector plus OD vector minus OA vector plus OB vector minus OC vector plus OD vector minus OC vector. ஆமாவா? Done. So which is equal to, நமக்கு இங்க என்ன கிடைச்சிருச்சு? Which is equal to what it is? OB vector. என்ன OB vector? 2 OB vector minus 2 OA vector plus 2 OD vector plus 2 OC vector plus இல்ல minus 2 OC vector. சரி. ஸோ இப்போ நமக்கு வந்து ஈங்கிறது என்ன? ஈயும் எஃப்பும் வந்து என்னது? மிட் பாயிண்ட் இல்லையா? we are given that E and F are midpoints of AC and BD. okay, சரி fine. ஸோ அப்போ நம்ம OE வெக்டார் எப்படி எழுதிக்கலாம்? மிட் பாயிண்ட்டுங்கிறனால ஸோ ஐ கேன் ரைட் ஏக்கும் சிக்கும் தானே. ஸோ அப்போ OA வெக்டார் பிளஸ் OC வெக்டார், OA வெக்டார் பிளஸ் OC வெக்டார் டிவைடட் பை 2. ஸோ அப்போ ஆக்சுவலி என்னது? ஃபைன், டிவைடட் பை 2. ஸோ OA வெக்டார் பிளஸ் OC வெக்டாருங்கிறது என்னது? 2 into OE வெக்டார். இதை நான் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி OF வெக்டாரை நான் எப்படி எழுதிக்கலாம்? அது BDயோட மிட் பாயிண்டா? ஸோ அப்போ OB வெக்டார் பிளஸ் OD வெக்டார் டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ OB வெக்டார் பிளஸ் OD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2 OF வெக்டாரா? ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ சிம்பிளிஃபைங் த எக்ஸ்பிரஷன், simplifying the expression, we get the diagram. நான் erase பண்ணிக்கிறேன். சரியா? so இந்த பக்கம் எழுதிக்கலாம். okay fine. so what I get here? simplify பண்றனால என்ன கிடைக்கும் இங்க? which is equal to 2 காமன் எடுக்கலாம் இல்லையா? 2 காமன் எடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? OB வெக்டார், இதுவும் பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணிக்கிறேன், மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணிக்கிறேன். OB வெக்டார் பிளஸ் OD வெக்டார், அதுக்கப்புறம் மைனஸ் 2 into
OC vector OA vector plus OC vector. சரியா? So already இதோட values நமக்கு தெரியும் இல்லையா? So அதை இங்க நம்ம substitute பண்ணலாம். So it is equal to இந்த பக்கம் எழுதிக்கலாம், which is equal to 2 into O, wait, 2 into அந்த values என்ன? So I can write 2 into, so what is this? This is nothing but இந்த value தான் இல்லையா? So அப்போ 2 into OF vector. So அப்போ 2 into OF vector minus, சரியா? 2 into மறுபடியும் ஒரு 2 into OE vector இல்லையா? So அதுதான value, substitute பண்ணியாச்சு. So you will be getting 4 OF vector minus 4 OE vector. சரியா? So அப்போ 4 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா OF vector minus OE vector. So இது எப்படி எழுதலாம்? That is nothing but 4 EF vector எழுதிக்கலாமா? So that is the required proof, hence proved. சரியா? So இப்படி தான் நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5 மார்க்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதோட 3 மார்க்ஸ் முடிஞ்சுது. சரியா? நெக்ஸ்ட் 5 மார்க் ஆர் ஆப்ஷனில் இருக்கிற 2 கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம முன்னாடி சால்வ் பண்ண கொஸ்டின்லையுமே கேட்டிருந்தாங்க, ரைட்? ஸோ இப்போவும் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் என்னது, நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? டு ஃபைண்ட் f of minus 4, f of minus f of 1, f of minus 2, f of 7 and f of 0. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் f of minus 4 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ minus 4 எந்த இன்டர்வல்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ minus 4 எந்த இன்டர்வல்ல? இந்த இன்டர்வல் தான் minus 4 இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும்? minus of minus 4 plus 4. 4 plus 4 value is 8. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் ஒன் என்னது? f of 1. 1 அப்படிங்கிறது எந்த இன்டர்வல்ல இருக்கு? ஸோ ஈக்குவல் டு 1 வந்து இங்கே தான் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ 1க்கு கம்மியாக இருக்கிறது தான் இங்கே. ஸோ 1க்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா, ஸோ யூ வில் பி கெட்டிங் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 1 minus 1 is equal to 0. சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ தேர்ட் ஒன் போடுறோம். தேர்ட் ஒன் என்னது? f of minus 2. ஸோ minus 2 எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல்ல. ஸோ இந்த இன்டர்வல்ல என்னது? எக்ஸ் ஸ்கொயர் minus 2 the whole square minus of minus 2 இல்லையா? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல minus 2 போடுவீங்க. ஸோ minus 2 square minus of minus 2. ஸோ minus of minus 4 plus 4 that is equal to 8. சாரி, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். வெயிட் a minute. ஸோ 4 plus 2 தானே வரும்? எஸ், இங்க பாருங்க. 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னது? பிளஸ். ஓகே, 4 plus 2. ஏன்னா இங்க நம்ம minus 2 போடுறோம். எக்ஸ் வந்து minus 2 போடும்போது minus 2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் minus 2. ஸோ அப்போ plus 2 ஆயிடும். ஸோ 4 plus 2 which is 6. ஓகே ஃபைன். ஸோ ஃபோர்த் ஒன் f of 7. 7 எந்த இன்டர்வல்ல வருது? 7 வந்து அதர்வைஸ், அதாவது இந்த இன்டர்வல்ல. 7 விட கம்மியா இருக்கிறதா இங்க வரும். 7 விட கிரேட்டராலோ இல்லை ஈக்குவலாவோ இருந்துச்சுன்னா தட் இஸ் 0 இல்லையா? ஃபிஃப்த் ஒன் f of 0 ஓட வேல்யூ. 0 எந்த இன்டர்வல்ல வருது? 0 இந்த இன்டர்வல்ல வருது. ஸோ யூ வில் பி கெட்டிங் 0 minus 0 0. ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் ஆர் ஆப்ஷன்ல இருக்கிற கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 plus a. ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் இப்படியே நம்ம சால்வ் பண்ணுறோன்னா ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, பிகாஸ் வி ஹேவ் பிக் டேர்ம்ஸ். ஸோ இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1ங்கிறது பார்க்குறோம், ரைட்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை சப்ராக்ட் பண்ணலாம். ஓகே, எனிஹவ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸை இங்கே நம்ம 0 பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிட்டர்மினண்ட்டை வந்து 1ன்னு வச்சு அந்த டிட்டர்மினண்ட்லேருந்து நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் இங்கே நான் ஈக்குவல் டு சைன் போட்டுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த காலமில் இதில் ஸோ ஐ எம் பிளானிங் டு சேஞ்ச் R2. R2 சேஞ்ச் பண்ணலாமா இல்லை R1 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எனிதிங் யூ கேன் டூ. சரியா? சரி ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, R1
ஓகே, கோஸ் டு R1 minus R2. அதே மாதிரி R2 goes to R1 R2 minus R3. சரியா? டன். ஸோ கொண்டு போயிடலாமா? இப்போ R1 சேஞ்ச் ஆகுது. R1 R2லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ A. ஸோ இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் மைனஸ் B. ஸோ இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் 0. சரியா? ஃபைன். ஓகே, ஸோ தென் இங்கே நமக்கு 0ன்னு கிடைக்குமா? எஸ். ஸோ இங்கேருந்து இங்கே நம்ம மைனஸ் பண்ணும்போது B கிடைக்குமா? ஸோ இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் மைனஸ் C. ஃபைன். 1 1 1 plus C. சரியா? ஸோ இதுவே சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட் நம்ம இப்படியே சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதுவே போதும். இதுக்கு மேலே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஸோ அப்போ A இன்டூ, ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு? B இன்டூ 1 plus C மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சின்னு வரும் இல்லையா? அப்போ மைனஸ் B இன்டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் B இல்லையா? ப்ளஸ் B இன்டூ, ஸோ என்ன ஆகிடும்? இது மல்டிப்ளை பண்ணும்போது 0, இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சின்னு வரும். சரியா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்த டேர்ம் ப்ளஸ் 0, அது அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? A இன்டூ B ப்ளஸ் BC ப்ளஸ் C ப்ளஸ் BC, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? AB ப்ளஸ் ABC ப்ளஸ் AC ப்ளஸ் BC. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ABCயை காமன் எடுக்க போறேன் இந்த டேர்ம்ஸ்ல இருந்து. ABCயை காமன் எடுத்தா ஃபர்ஸ்ட்ல வந்து C இல்லை, இப்போ 1/C. ஸோ அதில் எல்லாமே இருக்கு. 1, நெக்ஸ்ட் B இல்லை, B. ஸோ நெக்ஸ்ட் A இல்லை, டிவைடட் பை A. ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா ABC இன்டூ 1 plus 1/A plus 1/B plus 1/C இல்லையா? ஸோ இதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ரெக்வயர்ட் ப்ரூஃப் கூட. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இது மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். பாருங்க எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. இது மோஸ்ட்லி அதிகபட்சமாக ரிப்பீட் ஆகிற கொஸ்டினாக இருக்கு. இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் பார்க்கறது நல்லது. டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ ஹியர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos square A plus cos square B plus cos square C. ஸோ இப்போ நம்ம என்னன்னா cos square A, cos square B, cos square C ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். cos square Aக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ cos square A is equal to 1 plus cos 2A divided by 2. ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் ரெஸ்பெக்டிவ் ஆங்கிள்ஸில். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடும்? 1 plus